தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடைசியாக பேசிய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பார்ட்டி தேர்தலை நோக்கி நகரக்கூடியது சரியான பாதையில் நகர்கிறதா பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. அரசியலின் வாக்கு வங்கி அரசின் அரிச்சுவடி கூட விஜய்க்கு தெரியவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை வீழ்த்துறது தான் உன் நோக்கம்னா அது அதிமுகவோட சேராமல் முடியாது. வெரி சிம்பிள். திமுகவை கூட்டணி வச்சு தான் வீழ்த்தினார். எம்ஜிஆர் உயிரோட வரைக்கும் கருணாநிதியால் ஆட்சிக்கு வர முடியல. ஆகவே வாக்கு வங்கி அரசியலின் மையநாதமாக இருப்பது என்பது கூட்டணி. அதுவே இன்றைக்கி அடி வாங்குது. அது இல்லாமல் ஒருத்தர் நான் தனியாக வீழ்த்திடுவேன், முதல் தேர்தலில் ஜெயிச்சு ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுன்றதெல்லாம் பகல் கனவு. ஆங்கிலத்தில் சொல்கிறதா இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது விளங்காது. சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு விஜய் அணுகுறீங்க. விஜயோட தவறு என்னென்னா, அசம்பிளி ஃபாரமில் அவரை சப்போர்ட் பண்ணி ஏடிஎம்கே பேசிச்சு. அதுக்கு அவர் நன்றி தெரிவிச்சிருக்கணும். நன்றி தெரிவித்ததால் ஏடிஎம்கேட போகணும்னு நான் சொல்லலை. நன்றி தெரிவிச்சுட்டு இதனுடைய அர்த்தம் கூட்டணி அல்லன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ விஜய் அவர்களை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. எப்படி நம்பின்றதை தாண்டிங்க, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது விஜயிடம் இல்லை. ஓகே, என்ன சார் சொல்கிறேன்? என்ன எதிர்பார்க்குறாங்க? அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். திமுக அண்ணா திமுக கிட்ட கிடைக்கக்கூடியது விஜய் கிட்ட கிடைக்காது. அரசியல் என்பது என்ன என்று தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். இந்த கட்சிகளின் யோக்கியதை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் நான் தனியாக கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பது புரிதல். உங்களுக்கு தெரியும். அது எந்த ஒரு விளையாட்டுமே அதற்குரிய விதிகளோட தான் நீங்கள் விளையாடணும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தாவேகா எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது 2026 தேர்தலில் அப்படிங்கிறத 2 வருஷமாக நம்ம தொடர்ந்து அனைவருமே பேசுகிறோம். ஆனால் அந்த தாவேகா பேசுகிறதா செய்கிறதா அப்படிங்கிற விமர்சனங்களையும் தொடர்ந்து வைக்கிறோம். அதிலிருந்து கற்றுக்கொண்டார்களா? இப்போ சமீபத்தில் சேலத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர் வீசிய அணுகுண்டு நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஆனால் அப்படியும் அவர்களுக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்கு செல்லவில்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடைசியாக பேசிய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பார்ட்டி தேர்தலை நோக்கி நகரக்கூடியது சரியான பாதையில் நகர்கிறதா பார்க்குறீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டணிக்கு யாரும் போகல. காங்கிரஸ் இது வரைக்கும் போகாதுன்னு தான் நான் எனக்கு இன்னமும் தோணுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுக்கு பிறகும் தொடர வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. பட் அது விளங்குமா விளங்காதுன்றது அது வேறு விஷயம். அஃபிஷியலாக திமுக கிட்ட உடச்சிக்கிட்டு அவங்க போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். விஜய் பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அவங்க விரிச்சாங்க கடையை, யாரும் இல்லை வாங்கிறதுக்கு இல்லை. அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. இன்றைக்கு சின்ன கட்சிகள் கூட அங்கே போகல. அரசியலின் வாக்கு வங்கி அரசின் அரிச்சுவடி கூட விஜய்க்கு தெரியவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை வீழ்த்துறது தான் உன் நோக்கம்னா அது அதிமுகவோட சேராமல் முடியாது. வெரி சிம்பிள். எம்ஜிஆர் திமுகவை கூட்டணி வச்சு தான் வீழ்த்தினார். எம்ஜிஆர் உயிரோட வரைக்கும் கருணாநிதியால் ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதாவை கருணாநிதி கூட்டணி வச்சு தான் வீழ்த்தினார். 3 முறை கருணாநிதியை ஜெயலலிதா 3-4 முறை கூட்டணி வைத்து தான் வீழ்த்தினார். இது சிம்பிள். ஆகவே வாக்கு வங்கி அரசியலின் மையநாதமாக இருப்பது என்பது கூட்டணி. அதுவே இன்றைக்கி அடி வாங்குது. அது இல்லாமல் ஒருத்தர் நான் தனியாக வீழ்த்திடுவேன், முதல் தேர்தலில் ஜெயிச்சு ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுன்றதெல்லாம் பகல் கனவு. ஆங்கிலத்தில் சொல்கிறதா இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது விளங்காது. சலசலப்பை ஏற்படுத்தலாம், வெற்றி பெற முடியாது. இப்போ விஜய் அவர்களை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. எப்படி நம்பின்றதை தாண்டிங்க, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது விஜயிடம் இல்லை. ஓகே, என்ன சார் சொல்கிறேன்? என்ன எதிர்பார்க்குறாங்க? அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். வேற இல்லை, புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். மற்ற கட்சிகளுக்கு சொல்கிறீங்க. புரிய வேண்டியவர்களுக்கு அது புரியும். எத்தனை முறை கேட்டாலும் அது ஒன்றை தவிர வேறு பதில் கிடையாது. திமுக அண்ணா திமுக கிட்ட கிடைக்கக்கூடியது விஜய் கிட்ட கிடைக்காது. அரசியல் என்பது என்ன என்று தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். இந்த கட்சிகளின் யோக்கியதை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் நான் தனியாக கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்பது புரிதல். உங்களுக்கு தெரியும். அது எந்த ஒரு விளையாட்டுமே அதற்குரிய விதிகளோடு தான் நீங்கள் விளையாடணும். அந்த விதிகளை பின்பற்றாமல் நீங்கள் விளையாடுவீர்கள் என்று முடிவு செய்தால் நீங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீர்கள். நான் அந்த விதியை மதிக்காமல் அந்த விளையாட்டை விளையாடுவேன்ற முடிவுக்கு நீ என்று போகிறாயோ அன்றைக்கே நீ பெரியதொரு நஷ்டத்தை சந்திப்பாய். அது தோற்ற பிறகு தான் உனக்கு புத்தி வரும். இல்லை சமுதாய இயக்கமாக போயிடணும், சோஷியல் மூமெண்ட்டாக அதிகாரத்தில் பங்கு பெறாமல் அப்படி போயிட்டா அது வேறு. மக்களுக்கான ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் அண்ட் காம்ப்ரமைஸ். மகாத்மா காந்தி பண்ணலையா? பெரியார் பண்ணலையா? கண்ணீர் துளிகள்னார்ல அவர் தெரியும்ல. போய் எவன் உனக்கு வணக்கம் வைக்கணும், நேரெதிர் கொள்கை உள்ளவன கை கோர்க்கணும், அவர் பண்ணலையா கடைசி வரைக்கும்? ஏன்னா அந்த தெளிவு இருந்தது அந்த தலைவர்களுக்கு.
அது இல்லாமல் நீ வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே வந்துட்டு விஜயோட மாபெரும் பிழை என்பது இதைத்தான் நான் பார்க்குறேன். கூட்டணி இல்லாமல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, இதை புரிஞ்சுக்கோ. இல்லை கூட்டணியில் இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா அரசியலுக்கு வராது, சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடு. லெட் இட் பி a சோஷியல் மூமெண்ட். புரியுது? மக்களுக்காக போராடுங்க, குரல் கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பிரச்சனைகளை அடிப்படையில் மக்களை திரட்டுங்க, போராடுங்க. வாக்கு வங்கி அரசியலுக்கு போகாதீங்க. வாக்கு வங்கி அரசியல் என்பது ஒரு டேஞ்சரஸ் கேமு. அது புதைகுழி, சதுப்பு நிலம். அது காலை உள்ளே வச்சுன்னா இழுத்துரும். அதனால தான் தலைவர்களோட வாரிசுகளாக வரவங்கள எல்லாரும் வரதில்லை, சிலர் தான் வராங்க, பலர் வரதில்லை. அவங்களுக்கு தெரியும் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். அது மனசு தயாராக இருக்கணும், உடம்பு மட்டும் இல்லை. மனசு தயாராக இருந்தால் உடம்பு ஒத்துழைக்கும், அது வேறு. எல்லாராலையும் அது முடியாது. அவங்க வியாபாரிகளாக இருப்பாங்க, சொத்தை நிர்வகிப்பாங்க, கிடைக்கக்கூடிய சொத்தை. அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வரமாட்டார்கள், ஏன்னா அது ஒரு மனநிலை. அது பெரும்பாலானவர்களுக்கு சூட் ஆகாது. ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்க வாரிசுகள்னால் அதில் ஒருத்தரோ அதிகபட்சம் 2 பேர் தான் வருவாங்களே, மற்றவங்க வர மாட்டாங்க. வந்தாலும் சோபிக்க மாட்டாங்க. வராமலே போகிறவங்க, கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்து போகிறவங்க தான் அதிகம். இப்போ இவர் நேற்று வரை நடிகராக இருந்துட்டு இன்றைக்கி உள்ளே வந்துட்டு இவர் அந்த அந்த விளையாட்டோட அடிப்படை விதிக்கு எதிராக போகிறாருன்னும் போது என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரூல்ஸ் அவருக்கு தெரியலையே சார். இப்போ நேற்று இந்த ஒரு கரூர் சம்பவம் நடந்த பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் இன்று மாற்றி பேசுகிறார்கள். இப்போ நயினார்லாம் வேறு தாண்டி எல்லை தாண்டி ஒரு விமர்சனத்தையே அவர் மீது வைக்கிறார். நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு நடிகையெல்லாம் தொடர்படுத்தி பேசுகிற அளவுக்கு ஒரு அரசு நகருது. இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கரூர் நிகழ்வின் பொழுது சப்போர்ட் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜியை குற்றவாளியாக மாற்றப்படி எல்லாமே அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் கூட்டணிக்கு வரும்பொழுது விஜய் வருவார் என்று எதிர்பார்த்த பொழுது ஒரு பதிலாகவும், வரமாட்டார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பதிலாகவும் மாறுது. இதுதான் அரசியல் விதிகளா? சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு விஜய் அணுகுறீங்க. விஜயோட தவறு என்னென்னா, அசம்பிளி ஃபாரமில் அவரை சப்போர்ட் பண்ணி ஏடிஎம்கே பேசிச்சு. அதுக்கு அவர் நன்றி தெரிவிச்சிருக்கணும். நன்றி தெரிவித்ததால் ஏடிஎம்கேட போகணும்னு நான் சொல்லலை. நன்றி தெரிவிச்சுட்டு இதனுடைய அர்த்தம் கூட்டணி அல்லன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு 1000 ஆண்டுகள் பொறுத்து வரக்கூடிய ஒரு வரலாற்று மாணவன் இன்றைய காலகட்டத்தோட வரலாறை படிக்கும்போது முதல்ல அவன் அசம்பிளி ரெக்கார்ட்ஸை தான் படிப்பான். ஊடகங்களில் வந்ததெல்லாம் 2வது தான். அந்த ஃபாரமில் உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்லாத போது ஒட்டுமொத்த தமிழகமுமே உங்களுக்கு விஜய் தான் அந்த துயர சம்பவத்துக்கு காரணம் என்று மொத்த பழியை அவர் மீது போடும்போது விஜய் காரணம் அல்ல, அரசு தான் முழு காரணம், விஜயும் காரணம்னு கூட அவர் சொல்லலை. இன்றைக்கி சொல்கிறாரு. அன்றைக்கி அவர் சொன்னது விஜய் காரணம் அல்ல, முழுக்க 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 அரசு காரணம்னு பேசினார். ஏன்னா விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடி. ஆனால் விஜய் என்ன செஞ்சார்? அதற்கான ஒரு நன்றி கூட அவரிடம் இல்லை. அவர் நன்றி தெரிவிச்சிருக்கணும். கடந்த காலங்களில் கலைஞர் தெரிவிச்சிருக்காரு. நேர் எதிரியாக இருந்தவங்களை கூட ஒரு ஃபாரமில் தங்கள் மீது உலகமே பழி சுமத்தும் போது தங்களை யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா அது அரசியல் உள்நோக்கம் தான். பட் ஸ்டில் அந்த நன்றி நவில்ன்றது இருக்கணும். அது விஜய் கிட்ட இல்லை. அந்த ஃபாரமில் அன்னைக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நாளைக்கு யாராவது பேசலாம், நாளை மறுநாள் பேசலாம், அடுத்த வருஷம் பேசலாம். அதே அசம்பிளியில் விஜய்க்கு நாளைக்கு மெஜாரிட்டி விஜய்க்கு ரெப்ரஸன்டேஷன் அதிமுக கவர்மெண்ட் இல்லை கரூருக்கு காரணம் மாவட்ட நிர்வாகம் தான், விஜய் காரணம் இல்லைன்னு தீர்மானத்தை கூட நீங்கள் நிறைவேற்றலாம். ஆனால் அன்றைக்கு ஊர் பற்றி எரிஞ்சப்ப உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது அரசியல் நோக்கத்தோடு இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆனால் அவருக்கு அடிப்படை அரசியல் நாகரிகம் இல்லைன்றதுக்கு அது ஒரு உதாரணம் நான் பார்க்குறேன். நீ அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கணும். அமைதியாக இருந்தார், எதுவுமே சொல்ல. இன்றைக்கி அதிமுகவும் எனக்கு எதிரின்னும் போது அதிமுகாரம் புரட்டிக்கிறான். அதிமுக பொறுத்த வரைக்கும் சீச்சி இந்த பழம் புளிக்கும், சீச்சி இந்த பழம் புளிக்கும், அவ்வளோதான். அதனால் இது அரசியல் அடிப்படை விழுமியங்கள் தெரியாதவர்கள் அரசியலுக்கு அதுவும் டைரெக்டாக ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே சிஎம் ஆகிடணும்னு ஆசைப்பட்டா என்னெல்லாம் நெருக்கடிகள் வருமோ, அவமானங்கள் வருமோ, அதுதான் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது. கட்சிக்கோட கட்டமைப்பு ஒரு தேர்தலை சந்திக்கிறதுன்றதெல்லாம் எவ்வளோ கடினம். இவங்க எதிரி விஸ்வரூபம் எடுத்துட்டான். இன்றைக்கி பர்செப்ஷனில் திமுக முன்னணியிலே இருக்குங்க. திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு திமுகவோட பலம், அவருடைய உண்மையான பலத்தை விட அவர்கள் கூடுதல் பலமாக இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்துவதும் அதை தக்க வைப்பதும். மைண்ட் கேம் ஆடுறாங்க அவங்க. கம்ப்ளீட்டாக மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. மோடி எப்படி முதல் 2 ஆட்சி காலத்தில் வச்சுருந்தாரோ இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. முதல் 5 ஆண்டுகளில் மோடி 1.0 2.0 எப்படி தேசிய ஊடகங்கள் மோடியோட இரும்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், அது மாதிரி தமிழகத்தோட 90% ஊடகங்கள் ஸ்டாலினுடைய இரும்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ உன் எதிரியோட பலம் தெரியாமல் நீ விளையாடுற. இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கோன்னு பேசுகிறதும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு வெறும் கையை உயர்த்திட்டா போதுமா? கிரவுண்ட் என்ன?
ஆகவே அவர் அடிப்படை விழுமியங்கள் தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறார். மாதம் ஒரு தடவை தான் வெளில வராரு. இதை இப்போ வந்துட்டு போயிட்டார். அடுத்து எப்போ வருவார் உங்களுக்கு தெரியுமா? என்ன அரசியல்? சரி, அவர் வரலனாலும் கட்சி இயங்கணும்ல. கட்சிக்கு பல இஷ்யூஸில் ஸ்டாண்ட் இல்லை. மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து உங்கள் கருத்து என்னன்னா, தனிப்பட்ட விஜய் அல்ல, தாவேக்காவோட கருத்து என்ன? விஜய்க்கு கருத்து இருக்கலாம், இருக்காமல் போகலாம். தாவேக்காவோட கருத்து என்ன? தாவேக்காக கருத்து இல்லைன்னா நாங்களா பட்ஜெட்டு போட்டோன்றாங்க. இப்படியே பேசுகிறாங்க. இது என்ன ஆணவமான பதில்? விஜயா பட்ஜெட் போட்டார், அவர் ஏன் பேசணுன்றாங்க? விஜய் பட்ஜெட் போடலங்க. தாவேக்காவோட கருத்து என்னன்னு கேட்குறோம், விஜயோட கருத்துன்னு கேட்கல. இப்போ சேலத்தில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சில் கூட ஏன் மேலே எதிர்க்க மாட்டேறீங்க அப்படின்னா, இது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் தானே, நான் இங்கேயே ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத எப்படி சார் எடுத்துக்க முடியும்? பாஜகவை எதிர்க்க அவர் அஞ்சுகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜகவை எதிர்க்க விஜய் அஞ்சுகிறார். நீங்கள் எதிர்க்கணுன்ட்டு பிஜேபி எதிர்க்க வேணாங்க. பிரச்சனைகள் வரும்போது உங்கள் நிலைப்பாட்டை சொல்லணும். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை மோடி அரசு குழி தோண்டி புதைக்குது. இல்லைங்க, அது குழி தோண்டி புதைக்கலைங்க, அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தை நாங்கள் ஒழித்து கட்ட விட மாட்டோம்னு ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. லாஜிக்கலி கரெக்ட் ஸ்டாண்ட் அது. அந்த மாதிரி நீ ஏதாவது கருத்து சொன்னியா? ஏதாவது கருத்து சொன்னியா? ஒன்றுமே கிடையாது. கேட்டால் நாங்கள் ஏன் பதில் சொன்னோம்? அது அவங்க நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோன்றோம். இது என்ன பேச்சு இதெல்லாம்? ஆகவே அடிப்படையிலேயே பெரும் பிழை அவரிடம் இருக்கிறது. நீங்கள் வந்து பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்கிறதுன்றது தனிப்பட்ட விஜயோட கருத்தை கேட்கல, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தாவேக்காவோட கருத்தை கேட்குறோம். நாட் விஜய்ஸ் ஒப்பீனியன். தாவேக்காக்கு என்ன கருத்து? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தாவேக்காக்கு என்ன கருத்து? 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டினதில் தாவேக்காக்கு என்ன கருத்து? மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு பற்றி தாவேக்காவோட கருத்து? திரும்ப திரும்ப நம்ம தாவேக்கான்னு தான் பேசுகிறோம். இதில் எதுவுமே அவங்க ஸ்டாண்ட் எடுக்க தவறுறாங்க அப்படின்னா அது அரசியல் அனுபவம் இல்லை. ஒருவேளை இங்கேயும் பகச்சிக்க விரும்பலை, இங்கேயும் ஒரு அரசியல் செய்ய அவங்களால பயப்படுறாங்க, மேலேயும் பண்ண முடியல, அரசியல் 2 இடத்துலையுமே தடுமாறுறாங்களா சார்? பிஜேபியை இஷ்யூஸ் அடிப்படையில் நீ எதிர்க்காமல் இருப்பது என்பது பிஜேபி மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம். இதில் let there be no doubt, சந்தேகமே வேணாம். ஏன்னா அவங்க கட்சியில் சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஏங்க பிஜேபி பற்றி பேசணும், இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு என்பது காலகாலமாக ஊறி ஆலமரமாக வளர்ந்து கிடக்குது. அதை அறுவடை பண்ண போகிறது திமுக தான். எவன் பிஜேபி எதிர்ப்பு பேசினாலும் அறுவடையாக திமுக தான் பண்ண போகுது. நாங்கள் ஏன் அதை பேசணுன்றாங்க. இது ரொம்ப சாமர்த்தியமான பதில். உண்மை என்னென்னா, இன் பிரின்சிபிள், கோட்பாட்டு அளவில், சித்தாந்த அளவில் நீ பிஜேபியை பிரச்சனை அடிப்படையில் தாங்க நம்ம சொல்கிறோம். திரும்பவும் சொல்கிறாங்க, தனி மனித தாக்குதல்கள் கூட கிடையாதுங்க. மத்திய அரசு பிஜேபின்னும் போது இட் இஸ் நாட் பிஜேபி, இட் இஸ் பிஜேபி கவர்மெண்ட். மத்திய அரசோட செயல்பாடுகளை கேட்குறோம். தனிப்பட்ட மோடி அல்லது தனிப்பட்ட அமித்ஷா அல்லது தனிப்பட்ட பிஜேபியில் இருக்க யாரோ ஒரு தலைவர் மீதான XYZ ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது வேறு விதமான சார்ஜஸ்க்கு நீ பதில், நான் அதை கேட்கல, அது சொல்லலை. மத்திய அரசு என்னும் பொழுது மத்திய அரசோட பல திட்டங்களை இன்றைக்கு பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், கடுமையாக எதிர்க்கிறாங்க இல்லையா? ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய அமைப்புகள், மத்திய அரசோட முடிவுகளில் மக்களை பாதிக்கக்கூடியதாக எதிர்க்கட்சிகள் கருதுறதுல கருத்துக்கள் எல்லோருக்கும் இருக்கு. நீ ஆதரிச்சு கூட கருத்து சொல்லு, எதிர்க்கணும் கூட அவசியம் இல்லை. கருத்தே சொல்லாம பம்மறது என்ன அர்த்தம்? பயத்தை தான் வெளிக்காட்டு. பயம் தான் இது. இதில் என்ன உங்களுக்கு கம்பசூத்திரம் இருக்குது இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு? இப்போ நான் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க. தாவேக்காக்கு என்னங்க ஸ்டாண்டு? நான் உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்குறேன். சிச்சுவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலேயே கூட வந்து உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அங்கே வந்து கீழமை மதுரை GR சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட் தான் செல்லுபடியாகும், தீபயத்தை அனுமதிக்கணும்னு ஒரு தீர்ப்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வழக்கம் போல் எதிர்க்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து பந்த் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதிமுக கட்சிகள் அதை வரவேற்குது. அவங்க நாங்கள் கடையை மூட மாட்டேன்றாங்க. திருப்பரங்குன்றம் சுற்றி ஒரு 500 கடை இருக்குது. அதில் எல்லா கட்சிக்காரனும் இருப்பான், கட்சி சாராதனும் இருப்பான். திமுக தோழமை கட்சிகள் நடத்தக்கூடிய கடைகள் வந்து பந்துனா அதை ஏற்றுக்கிட்டு கடையை அடைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி கட்சிகள் பிஜேபி கடையை திறந்து வைக்கிறாங்க. தாவேக்காரனும் ஒரு 10 கடை இருக்கும். அவன் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு விஜய் விரும்புகிறார். சிச்சுவேஷன் கொஸ்டினை சொல்கிறோம். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புன்றது கூட விட்டுருங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடுத்து நீ பந்தெல்லாம் பண்ணினா பூச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதனால் அந்த உதாரணம் கூட வேணாம், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஒரு பிரச்சனை அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து மூடுறீங்க, திறக்கிறீங்க, இப்படி ஒரு ஸ்டாண்டு வருது. தமிழ்நாட்டுக்கு நிதிநிலை போதிய நிதியை ஒதுக்கல மோடி கவர்மெண்ட்டுன்னு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. கடையை மூடுன்றோம், ஒரு நாள் பந்து. திமுக கூட்டணி கட்சிகளோட கடையெல்லாம் மூடுது, அதிமுக கடையெல்லாம் திறந்துருக்குது. தாவேகாரன் 10 பேர் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இருப்பான். நிச்சயமா அவன் என்ன பண்ணணும்னு விஜய் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி முடிவெடுங்கன்னு விடுறாரா, அல்லது வந்து பந்தை ஆதரிக்கிறாரா, அந்த பந்தை எதிர்த்து கடையை திறப்பாரா?
ஒரு ஸ்டாண்டு நீ எடுக்கணும், அல்லது ஸ்டாண்டை உள்ளூர் அளவில் டைல்யூட் இது பண்ணிடணும், டெவால்யூட் பண்ணிடணும். என்ன பண்ணுவார்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு, உதாரணமாக நான் அதை கேட்குறேன். நிச்சயமாக அவரிடமிருந்து எந்த பதிலும் வராது. அப்போ இதுக்கு பேர் தான் பிஜேபியை பார்த்த அச்சம் என்பது. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டான், அதை பற்றி ஒரு பிரச்சனை வருது, தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டம் நடக்குது. நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? எந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் இருப்பன்றது பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்ட். இது புதுசாக இருக்கோ சார்? புதுசு இல்லைங்க. ஈஸியாக இவங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க. திமுக தான் இவங்களோட எதிரி. பிஜேபியோட கூட்டணி சேரவும் தைரியம் இல்லை, பிஜேபியை முழுதும் எதிர்க்கவும் தைரியம் இல்லை. இது ரொம்ப நாள் ஓடாது. இப்போ பிஜேபி வீரியமாக எதிர்க்க தொடங்கிட்டாங்க விஜய். இப்போ நயினா நாகேந்திரன்லாம் அளவு கடந்து விமர்சிக்கிறார், மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறாரு. அடுத்தடுத்து விஜயை நோக்கி அம்புகளை எய்ய தொடங்கிட்டாங்க. இப்பொழுதும் தாவேக அமைதியாக இருந்தால் இது வெட்ட வெளிச்சத்தில் மக்களிடையே இவர்கள் பிஜேபியின் குரலாக அல்லது பிஜேபிக்கு அஞ்சுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகாதான்? எக்ஸ்போஸ் ஆகிடும். நீ ரொம்ப நாள் அமைதியாக இருந்தேன்னா எக்ஸ்போஸ் ஆகிடும். பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்க்குன்னு சொல்லலை, இஷ்யூஸ் அடிப்படையில் ஸ்டாண்ட் எடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இஷ்யூஸ் அடிப்படையில் மௌனம் காப்பது. சரி, இந்த நிலைப்பாட்டிலே போகிறாங்க சார். தேர்தல் காலம் வந்து விட்டது. அடுத்த 60 நாட்கள் அப்படிங்கிறது திமுக எவ்வாறு வேலை செய்வார்கள், அதிமுக எவ்வாறு வேலை செய்வார்கள், நீங்கள் களத்தில் பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அந்த அனுபவத்தின் முன்பு இந்த தாவேகாவுடைய இளம் படை, இளைஞர்களோட படையாக இருப்பவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாத அந்த அனுபவங்கிறதுக்கு அவர் ஒரு விஜய் அவர்கள் அதையும் பேசுகிறார். என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஊழலில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தேர்தல் களத்தை அணுவதற்கான பக்குவம் வந்து விட்டதாக பார்க்குறீங்களா? தெரியலங்க. அது எலெக்ஷனில் ஒர்க் எப்படி பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். கீழே அவரையும் மீறி தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்களா? ஏன்னா ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் அவரிடம் இருக்குது. இணையத்தில் கணிசமாக ஒர்க் பண்ணுறாங்க. செங்கோட்டையன் சொல்கிறாரு, வெளிநாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட சில லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே ஓட்டு போடுறதுக்கு வராங்க அப்படின்றாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட, நானே கேள்விப்படுகிறேன். ஒரு நம்பிக்கை அவர் மீது ஒரு தரப்பினருக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கிறது. பட் அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அவருடைய வேலை. பட் அவருடைய செயற்பாடுகள் துரதிருஷ்டவசமாக நம்பிக்கை அளிப்பதாக இல்லை. இன்னொன்று, தேர்தல்ன்றது அது ஒரு அக்னி பரீட்சை. அது மிகப்பெரிய அளவில் சவால்கள் இருக்கும், வன்முறை இருக்கும். அதை எப்படி இவங்களால் சமாளிக்க முடியும்? இப்போ கூட்டணி இல்லைன்னா திமுகவை எதிர்கொள்வது கடினம். திமுககாரன் இந்த கடைசி 15 நாள், குறிப்பாக எலெக்ஷன் அன்றைக்கி சுழலுவான், சங்கு சக்கரமாக சுழலுவான், விஸ்வரூபம் எடுப்பான் திமுககாரன். தேர்தல்கள் என்பதில் அவங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த கண்ட்ரி. தேசிய அளவில் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துட்டாங்க அந்த அளவுக்கு. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தது, இன்றைக்கி காங்கிரஸ் தொய்வடைஞ்சு போச்சு, டைல்யூட் ஆகிடுச்சு. திமுக இன்றைக்கி வைப்ரண்ட்டாக இருக்குது, அதிகாரமும் கையில் இருக்குது. ஸ்டாலின் வந்த பிறகு கலைஞர் காலத்தில் இருந்ததை விட இன்னும் அதிகமான வைப்ரண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டேட் பவரும் கையில் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா பவரை கையில் வச்சுருக்காங்க. நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுற மாதிரி யாராலையும் பண்ண முடியல. இந்த திமுக சுருக்கமாக சொல்கிறதுனா, திரும்பவும் சொல்கிறேன், விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இந்த திமுகவை எதிர்கொள்கிறதுக்கு தாவேகாவால் முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. அது மக்களை மட்டும் நம்பி இருக்குது. மக்களை மட்டும் நம்பி நீங்கள் இருக்க முடியாது. எங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆல்ரெடி பூந்துட்டோன்றாரு அவர். வெரி குட். வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வாக்குச்சாவடிக்கு வரணுமே, அதை எப்படி என்ஷூர் பண்ண போகிறேன்? பூத்து கொண்டு வரது சேலஞ்ச் இல்லை. போலிங் டே அன்னைக்கு என்னென்னமோ நடக்கும். ஒரு தெருவில் 400 ஓட்டு இருக்குது, அதில் 250 ஓட்டு தான் போல் ஆகும்னா திமுக மேப் பண்ணி வச்சுருப்பான், யார் எந்த ஓட்டு யார் ஓட்டுன்னு. அவங்க ஓட்டை என்ஷூர் பண்ணிப்பான். எதிர் ஓட்டு வரலைன்னா 3 மணிக்கு மேலே குமாங்குத்து தான். அது குத்துன்னு குத்துவான். அது அதிமுக ஒரு காலத்தில் பண்ணால் இன்றைக்கி திமுகவை மேட்ச் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் இது பிஜேபி பண்ணுறாங்க. இது இஸ் பார்ட் ஆஃப் யுவர் எலக்ட்ரல் கேம். அது இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் கூட்டணி வேணும். இப்போ இவங்களோட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு பகுதியில் அதிக செல்வாக்கு இருக்குன்னா திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் சேர்ந்து அடிப்பான். அவன் ஓட்டு போகுது, ஏடிஎம்கே ஓட்டு நிறையா போகுது. இன்னும் சொல்லப்போனால் திமுக ஓட்டை விட ஏடிஎம்கே ஓட்டு தான் அதிகமாக விஜய்க்கு போகுதுன்றாங்க. நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் வழியில். ஒரு குடியாத்தத்தை சார்ந்தவர், அறிமுகப்படுத்தி கொண்டு பேசியிருந்தார். அப்போ தான் அறிமுகம் வராரு. அவர் சொன்னார், பரம்பரையாக 21 வரைக்கும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க, 38 ஓட்டு அந்த குடும்பத்தில். இப்போ யாருக்கு போடுவோம்? திமுக, விஜய்க்கு போடுவான்றார். அது பாரம்பரிய அதிமுக ஓட்டு. ஸோ அதிமுக வாக்கு வங்கியும் பெரிய அளவில் சேதாரத்துக்கு உட்படுது, கணிக்க முடியல. பட் காங்கிரஸ் திமுகவுடன் தொடரும் பட்சத்தில் தொடரும் தான் நான் நம்புகிறேன். 4 முனை போட்டி என்பது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ், அப்படி தான் எனக்கு படுது. நிச்சயமாக சார். தாவேகா இந்த வீரியத்தோடு தேர்தல் களத்தை எதிர்கொள்ளுங்கிறது சவாலான ஒன்று. திமுகவிடமிருந்து பல எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேடும். அதே சமயம் அதிமுகவும் இருவரும் சேர்ந்து களத்தில் தாவேகாவை எதிர்ப்பார்கள். அப்படிங்கும்போது அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தன்மையை தாவேகாவோ தாவேகா தலைமையோ வளர்த்து கொள்ளுமா இந்த குறுகிய காலத்தில் அப்படிங்கிறத தேர்தல் களத்தில் நாம் பார்க்கும்பொழுது நமக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.